அண்மைச் செய்தி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் எக்ஸல பக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரின் உரையும் எவ்வித இடையூறும் இன்றி சட்டமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டது மன நிறைவை தருவதாகவும், முதல் முறையாக சட்டசபையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையின் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட சரித்திர நிகழ்வானது மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மக்களாட்சியின் மாண்பை நிலைநாட்டும் விதமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் ஆளப்படும் ஆட்சியானது ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலும் நிலைநாட்டி மக்களின் எதிர்ப்புகளை தேவைகளை பூர்த்தி செய்வதையே ஒரு நிலையான முன்னுதாரணமாக அரசானது தனது நுழைநோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம் என்பது மனதுக்கு நிறைவை தருவதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மைச் செய்தி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் எக்ஸல பக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரின் உரையும் எவ்வித இடையூறும் இன்றி சட்டமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டது மன நிறைவை தருவதாகவும், முதல் முறையாக சட்டசபையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையின் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட சரித்திர நிகழ்வானது மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மக்களாட்சியின் மாண்பை நிலைநாட்டும் விதமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் ஆளப்படும் ஆட்சியானது ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலும் நிலைநாட்டி மக்களின் எதிர்ப்புகளை தேவைகளை பூர்த்தி செய்வதையே ஒரு நிலையான முன்னுதாரணமாக அரசானது தனது நுழைநோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம் என்பது மனதுக்கு நிறைவை தருவதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.